2026 ஜூன் 12 உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு பெரிய செலிபிரிட்டி வரப்போறாருன்னு போஸ்டர் எல்லாம் வைரலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. போஸ்டர்ல இருக்கிற மெசேஜ் என்னன்னா, கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் டெம்பிளுக்கு ஒரு ஸ்பெஷல் விசிட். ஆனா இங்க ஒரு கொஸ்டின், என்னதான் இருக்கு இந்த கோவில்ல? எத்தனை செலிபிரிட்டிஸ், மியூசிஷியன்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், காமன் டிவோட்டிஸ்னு எல்லாருமே திரும்பி இங்க வர்றதுக்கான ரீசன் என்ன? இங்க யார் போக போறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் டெம்பிளுக்கு போக போறாங்க. தமிழ்நாட்டில இருந்து போக போற இரண்டாவது முதலமைச்சர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். ஃபர்ஸ்ட் போன முதலமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் டெம்பிள் மேல ஒரு பெரிய ஈடுபாடே இருக்கு. 1984ல தீவிரமான உடல் பிரச்சனைகள் இருந்தப்போ எம்ஜிஆர் அவர்கள் திரும்பவும் மீண்டு வந்து அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மூகாம்பிகை அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில ஒரு தங்க வேலுமே வந்து சாத்தியிருந்தாங்க. அது முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் அம்மனுக்கு அந்த வேலை சாத்துவாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. இந்த கோவிலுடைய பின்னணி என்ன, இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல்? இங்க பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மியூசிஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்த கோவில் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் சக்தி தலங்கள்ல ஒன்னா கருதப்படும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிளோட அற்புதமான வரலாறு, ரகசியங்கள் மற்றும் அதோட ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸை பார்ப்போம். கர்நாடகா ஸ்டேட்ல வெஸ்டர்ன் காட்ஸோட அழகிய கோடச்சத்திரி மலை அடிவாரத்துல சௌபர்ணிகா நதி கரையில அமைந்திருக்கு கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிள். இந்தியாவின் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று. புராணங்கள் படி தேவியோட 51 சக்தி பீடங்கள்ல அம்மனோட காதுகள் விழுந்த இடம்னு இது நம்பப்படுது. அதனாலதான் இங்க மனமுருகி சொன்னா பிரார்த்தனை அம்மனோட காதுக்கு நேரடியா சேரும்னு நம்புறாங்க. அம்மன் அதை கேட்டு அனுகிரகம் தருவாங்கன்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னும் நம்பிக்கையோடு வந்து வழிபடுறாங்க. கருவறையில நாம் பார்க்கிற அழகான மூகாம்பிகை விகாரம் ஆதி சங்கராச்சாரியார் பின்னாடி பிரசித்தி பெற்றதுன்னு நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற உண்மையான மூலவர் யார் தெரியுமா? அம்மனுக்கு முன்னாடி தரையில அமர்ந்திருக்கிற சுயம்பு லிங்கம். இந்தியாலேயே அம்மன் லிங்க வடிவகத்துல காட்சி தருற மிகவும் அரிதான சக்தி ஸ்தலம் இதுதான். லிங்கத்தின் நடுவுல ஒரு மெல்லின தங்க ரேகை ஓடிக்கொண்டிருக்கும். அதை ஸ்வர்ண ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேக நேரத்துல மட்டும்தான் அதை கிளியரா பார்க்க முடியும். இடது பக்கம் காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, வலது பக்கம் பிரம்மா, விஷ்ணு, சிவா. எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்றிணைந்து திவ்ய உருவம்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஆதிசங்கரர் இங்க கடும் தவம் செய்த காலத்துல அவர் உடல் மிகவும் பலவீனமாயிருச்சு. அப்போ அம்மனே நேரடியா வந்து ஒரு மூலிகை கஷாயம் கொடுத்து அவரை குணப்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நினைவாக இன்னும் இன்று வரைக்கும் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்ச அப்புறம் பக்தர்களுக்கு ஸ்பெஷலா கஷாய பிரசாதம் கொடுக்கப்படுது. இஞ்சி, மிளகு, திப்பிலி, வெல்லம் சேர்ந்த இந்த பிரசாதம் உடலுக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, ஒரு நாள்ல அம்மன் 3 ரூபத்துல வழிபடுறாங்க. காலையில சரஸ்வதி, மத்தியானம் லக்ஷ்மி, சாயங்காலம் துர்கா அல்லது காளி. எஜுகேஷன், வெல்த், கரேஜ் 3 சக்திகளும் ஒரே சன்னதியில கிடைக்கும் அபூர்வ ஸ்தலம் இது. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பிசினஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருமே இங்க வந்து வழிபடுறாங்க. கோவில் உள்ள ஒரு பெரிய வெள்ளி சர்ப்பம் பதிக்கப்பட்டிருக்கும். ராகு கேது தோஷம், நாக தோஷம் இருக்கிறவங்க இந்த சர்ப்பாதை தொட்டு வணங்கினா தோஷங்கள் நீங்கும்னு நம்பப்படுது. அதே போல கோவில் பக்கத்துல ஓடுற சௌபர்ணிகா நதி ரொம்பவே ஸ்பெஷல். கோடச்சத்திரி மலையில இருந்து வரும் இந்த நதி பல மூலிகை வேர்களை தொட்டு வர்றதுனால மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு லோக்கல் பிலீஃபும் இருக்கு. பக்தர்கள் இதுல நீராடி ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் அனுபவிக்கிறாங்க. இந்த கோவில் சரஸ்வதி அம்சத்தோட நிறைய சம்பந்தம் வச்சிருக்கு. அதனாலதான் இந்தியாவின் பல லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் இங்க வந்து வழிபடுறாங்க. அவங்க டேலண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற டிவைன் பிளெஸிங் இதுதான்னு நம்புறாங்க.
இந்த கோவிலோட மிகப்பெரிய பக்தர்கள்ல ஒருத்தர் ஏசுதாஸ். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல தன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவர் கொல்லூர் மூகாம்பிகை சன்னதிக்கு நேர்ல வர்றது ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அவர் கோவிலுக்கு வரும்போது பூர்ண கும்பம் மரியாதை, மங்கள வாத்தியம், ஸ்பெஷல் ரிசப்ஷன் எல்லாமே கொடுக்கப்படும். சரஸ்வதி மண்டபத்துல நடக்கிற இசை வழிபாட்டை ஆரம்பிக்க முதல் உரிமையும் அவருக்கு தான். அது மட்டும் இல்ல, விஜயதசமி சமயத்துல நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைக்கும் பெருமையும் அவருக்கு உண்டு. இந்த கோவிலோட இன்னொரு தீவிர பக்தர் இளையராஜா. தன் வாழ்க்கையில அடைந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் மூகாம்பிகை அம்மன் தான் காரணம்னு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னின்னு அவர் இசையமைத்த டிவோஷனல் பாடல் ஜனனி ஜனனி இன்றும் பல இசை நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்ப கீதமா இருக்குது. கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு ஸ்பெஷல் தரிசனம் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படும். மேலும் அம்மனுக்கு கோடி கணக்கில் மதிப்பிருக்கக்கூடிய வைர கிரீடம், வைர மாலை மற்றும் பல காணிக்கைகளையும் சமர்ப்பிச்சிருக்காரு. இது அவரோட பக்தியின் ஆழத்தை காட்டும் ஒரு முக்கியமான உதாரணம். கொல்லூர் மூகாம்பிகை இது ஒரு சாதாரண கோவில் மட்டும் இல்ல, கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திவ்ய சக்தி பீடம். ஆதிசங்கரர் முதல் ஏசுதாஸ், இளையராஜா வரைக்கும், ஏன் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வர லட்சக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையை இன்றும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புனித ஸ்தலத்துக்கு நம்முடைய கரண்ட் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் வராங்க. எம்ஜிஆர் பாதையில நான் வரேன், எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிதான் டிவிக்கே அவங்களுடைய அரசியல் பயணத்தையே தொடங்கினாங்க. இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களும் பெரிதளவுல நம்பக்கூடிய மூகாம்பிகை கோவிலுக்கு இன்றைக்கு விஜய் அவர்களும் போக போறதாக செய்திகளானது வந்த வண்ணம் இருக்கு. உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த கோவில் பற்றியும் இந்த கோவிலுக்கு விஜய் அவர்கள் பண்ண போற விசிட் பற்றியும் உங்க கருத்துக்களை நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.